உங்களுக்கு என்ன தண்ணி பற்றாக்குறை ஆயிருது? உங்களுடைய சொத்தா தண்ணி அடிக்கிறது. எனக்கும் மப்பி ஏறும், உனக்கும் மப்பி. என்ன கேமா? ஆளாளுக்கு நான் பால் போடுறேன். மீம்ஸ்ல அப்புறம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல பெண்ணுனாவே இப்படிதான். அப்படி நீங்கள் வைத்திருக்கக்கூடியது என்னென்ன? இவ்வளவு அதிகாரமா கேக்குறானே, தப்பா சொன்னா கொன்றுவானோ? தண்ணியும் கண்ணியும் ஒண்ணுன்னு சார். எந்த இதுல போனாலும் அதுக்கு ஏத்த மாதிரி மாறிடுவாங்க. அவங்க கிட்ட ஒரு விசுவாசம் இல்லன்னு. நாங்க நாய்க்குட்டியா நீங்க எது சொன்னாலும் கேட்டுட்டு விசுவாசமா இருக்கிறதுக்கு? ஆஹா அச்சரா பலே வெள்ளையத்தேவா ஆரம்பிச்சிட்டாங்களா? ஒரு gift நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்க பர்த்டேக்கு gift வாங்கி கொடுக்கணும்னு ஏங்கிட்டு உட்கார்ந்திருப்போம். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? விசுவாசம் இல்லாம இருக்கிறோம் அப்படின்லாம் நீங்க சொல்ல முடியாது. நீங்க ஒரு விஷயம் செஞ்சீங்கன்னா இன்ச்சுமா எல்லா பொண்ணுமே நோட் பண்ணுவா. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. முதல் நாள்ல நீங்க ப்ரொபோஸ் பண்ண நாள்ல இருந்து முந்தின நாள் நீங்க பண்ண போன் கால் வரையும் அந்த பொண்ணு நினைவு வச்சிருப்பா. ஏயா இப்படி மூட்டை மூட்டையா அவுத்து போட்ற? நீ பீலா மன்னனா? பொண்ணுங்களை இப்படித்தான் சொல்லக்கூடிய எந்த பாடல் ரொம்ப பிடிச்சிருந்தது? கிளப்ல மொபைல திரியற பொம்பளை சேலை போய் இன்னைக்கு கச்சிப்பு கட்டுது. நான் கர்ச்சீஃப் கட்டறேன், என்ன கட்டறேன். If I take my own decisions, it's none of your business. கிளப்ல மப்பல திரியற பொம்பளை அப்படிங்கறாங்க. நாங்க தண்ணி அடிச்சா உங்களுக்கு என்ன தண்ணி பற்றாக்குறை ஆயிருதா? நீங்க ஏன் தண்ணி அடிக்கிறீங்க? நீங்க ஏன் தண்ணி அடிக்கிறீங்க? எங்க ஊர்க்கா சொல்லு. நீங்க ஏன் தண்ணி அடிக்கிறீங்க? ஆட உங்க கூர்க்காவுக்கு போறந்தவன பாத்தியாடி, இதுக்குதான் அப்பவே கள்ளிப்பால் ஊத்து சொன்னேன். சரி ஓகே, நாங்க அடிக்கிறோம். நீங்க எதுக்கு அடிக்கிறது ரீசன் சொல்லுங்க, நான் சொல்றேன். உங்களுடைய சொத்தா தண்ணி அடிக்கிறது. தண்ணி அடிக்கிறது வந்து என்ன? நாங்க அடிக்கிறது வேற மாதிரி, ஆணோருக்கு வேற மாதிரியா? எனக்கும் மப்பி ஏறும், உனக்கும் மப்பி ஏறும் தானே? ஆமா சரி. நாங்க பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்தி விட்டுருக்காங்க. நீங்க ஏன் அடிக்கிறீங்க? அதுக்கு நீங்க ரீசன் ஏன் அடிக்கிறீங்க? வேல்யூபிள் ரீசன் சொல்லுங்க அதுக்கு. நீங்க அடிக்கும் போது யாரும் கேக்குறது இல்ல கேள்வி. அடகொடக்கமா அமைதியா குத்து வழக்கு மாதிரி. குத்துவேல கிலோ பெருசு இருக்கும், ஷார்ப் எட்ஜஸோட. எந்த இதுல நீங்க விமனோட கனெக்ட் பண்றீங்க? அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். குத்து வழக்கு ஏத்துற மாதிரி தான் பொண்ணு இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். குத்துவேலுக்கு ஏத்துற மாதிரினா என்ன பண்ணிக்கிட்டு எப்படி யோசிச்சுட்டு குத்துவேலுக்கு ஏத்தணும்? சரி ஏத்தாத. அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும். சும்மா ஏதோ சொல்லிட்டு போறதுக்கு இல்ல இது. தம்பி ஒரு நிமிஷம். இதென்ன கேமா? ஆளாளுக்கு பிடிச்சி நான் பால் போடுறேங்கிறதுக்கு. ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. பட் ஆனா ஏன் அதை சொன்னீங்க? அப்புறம் தெய்வீகமா பாப்பாங்க. தெய்வம் மாதிரி இருக்கணும். அப்ப தெய்வத்துக்கு நீ என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் வச்சிருக்க? அடக்கொடக்கமா அடக்க ஒடுக்கமா இருக்கணும், லட்சணமா இருக்கணும், அவ்வளவுதான். இவ்வளவு சாமியா? குட்டி போட்டு பண்ணி மாதிரி அதே இடத்த சுத்தி சுத்தி வரையா? குத்து விளக்கு பழைய காலத்துல கம்பேர் பண்ண போடுமே. அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு. அச்சம் மடம் அது என்னன்னு அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? யாருக்கு தெரியும்? மாட்டணும். தமிழ் அர்த்தம் தெரியலன்னா நீங்க தமிழ் டிக்ஷனரி தான் மேடம் பார்க்கணும். பயிர்ப்புனா என்ன? எனக்கு நிஜமா தெரியாது. பைத்தியமாவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டானையா. ஒரு ஆபீஸ்ல தெரியாத ஒரு விஷயத்தை ஒருத்தர் சொல்லி இதை ஃபாலோ பண்ண சொன்னா அவனை என்னன்னு சொல்லுவோம்? என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. எந்தெந்த இடங்களில் எல்லாம் பொண்ணுங்களே இப்படித்தான்ப்பா அப்படிங்கிற கருத்தாக்கம் முன்வைக்கப்படுகிறது. நான் இப்ப சொல்லலாம்னா எங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்தீங்க இல்லையா, அதுலயே வந்துட்டு ஐ சன் ஆஃப் மட்டும் தான் இருந்தது. துனியா நானால விமனே பார்ட்டிசிபேட் பண்றது இல்லையா என்ன? அதாவது ரசாயன கெமிக்கல் என்னப்பா அது பெரிய தொல்லை. கால வராதப்பா. ஏன் சன் ஆஃப் மட்டும் தான் இருக்கு அதுல? We will change it, ma. We are sorry about it. ஐயோ நீயே பண்ணிட்டானே. பொண்ணுங்க வண்டி ஓட்டுறப்போ வேற யாரவனா ஜிக்ஸாகா போயிருப்பான், அப்பதான் பிரேக் அடிச்சிருப்போம். பின்னாடி வந்து ஒருத்தன் டென்ஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோ, நம்ம ஏதாவது கேட்டோம்னா இறங்கி பொண்ணுங்களே இப்படிதான் அப்படின்றவாங்க. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். இங்க இருக்க எத்தனை பொண்ணுங்க வண்டி ஓட்டும் போது கண்ணாடி எல்லாம் பார்த்து ஓட்டுவீங்க? என்னங்க அர்த்தம்? இதோ தவறுங்க. என்னங்க அர்த்தம்? பொண்ணுங்களுக்கு வந்து 8 கிடையாது, நீங்க வெறும் ஸ்ட்ரெயிட் லைன்ல போங்கன்னு யாராவது ஒருத்தவங்க சொல்றாங்களே, அதே ப்ரொசீஜர்ல தான் லைசென்ஸ் கொடுக்குறாங்க. அது எனக்கு எப்படி தெரியும்? நான் ஜோசியமா பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் சொல்றது ஹையர் கெபாசிட்டி ஆஃப் வெஹிக்கிள் rather than the ladies. I'm not talking about the 1%. பண்ணிட்டீங்கன்னா நான் ஒத்துக்கறேன், பென்ஸ்க்கு மட்டும் தான் ஹை குவாலிட்டி இருக்குன்னு. இப்ப என்னத்த கண்டுவிட்டு இப்படி கத்துற நீங்க? என்ன கண்டுவிட்டு? நீங்க சவால் ஏத்துக்கிறீங்களா? I'm not a professional racer. சக்கரே சக வாங்குறத பாரு. இல்ல இல்ல, அவங்க ப்ரொஃபஷனல் ரேசர்லாம் கிடையாது. அந்த பொண்ணு வண்டி ஓட்டும், அவ்வளவுதான். ப்ரொஃபஷனல் இல்ல, ஆனா எனக்கு கட்ஸ் இருக்கு. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். Just 1 minute please, I'll complete. இந்த பொண்ணு ஸ்கூட்டி பீப்ல ரேஸ் வருதுங்குது உங்களோட. ஒரு பொண்ணு உங்களை கிராஸ் பண்ணி அடி வேகமா போனாலே உங்களுக்கு ஏன் கோவம் வருது? அவ்வளவுதான் எங்க ஒரு அப்பர் ஹேண்ட் அதனால தான். இவ்வளவு பெருசா வளர்ந்திருக்கே, உனக்கு ஏன் இந்த வேலை? பட் காசிப் எவ்வளவு அழகானது. ரொம்ப சூப்பரா இருக்கும். யார் சாமி இவன்? காசிப் பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன? ஒரு ஆள் இல்லாத போது அவரை பத்தி தவறுதலா பேசுறது தவறுதான். அலி என்ன சொன்னா கரெக்டா தான் இருக்கும். இருக்காதா பின்ன கத்துக்கோ, அவ்வளவுதான். ஆக்சுவலா நான் உங்களுக்கு ஒரு தகவல் சொல்றேன். பெண்கள் காசிப் பண்ற மாதிரி ஆண்களும் நிறைய காசிப் பண்றாங்க.
ஆக்சுவலா நம்ம பேசுறதுல பல கிசு தான். அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். டீகல் என்ன பேசிட்டு இருக்கலாம், என்ன இன்டர்நேஷனல் பப்ளிக் ஸ்பியர்னு சொல்லுவாங்க. பப்ளிக் ஸ்பியர். ஆக்சுவலா கிசு விஷயத்துல ஆண் பெண் எல்லாம் ஒண்ணுதான். இந்த துறை சார்ந்த இந்த பெண்கள் இப்படி இருப்பாங்க. ஐடில ஒர்க் பண்றவங்க வீக்கெண்ட்னா பப் கிளப்புக்குலாம் போவாங்க. சாயங்காலம் 6 மணிக்கு அப்புறம் வீட்டை விட்டு பெண்கள் வெளியே போறது ஏத்துக்க முடியல சார். ஏன் இப்ப உனக்கு எங்க வலிக்குது? ஒரு ஐடி கேர்ள் கூட ஒரு ஃப்ரெண்டா இருக்கேன். பட் சொசைட்டி என்ன பத்தி என்ன பேசும்? அவன் கிடக்காண்டா மயிராண்டி, அவனுக்கு என்னடா தெரியும் கூட அருமை சான்ஸ் விட்டா எருமை. இவ்வளவு இன்செக்யூரிட்டியோட நீங்க வாழ்ந்தா கடைசி வரைக்கும் நிம்மதியா வாழவே முடியாது. கொஞ்சம் இடம் கொடுத்தா நெஞ்சில் சொல்லி ஆரம்பிச்சேன். உங்கள் கற்பிதத்தில் இருப்பது போல ஐடி இண்டஸ்ட்ரி இல்லை என்பதை தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்கணும். ஐயா, இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண நீங்க திறந்துட்டீங்கயா. இந்த பொண்ணுங்க நல்ல பையன்களே லவ் பண்ண மாட்டாங்க, பொறுக்கியை தான் தேடி தேடி லவ் பண்ணுவாங்க. இந்த பொண்ணுங்களே இப்படிதான். அதானே உலக வழக்கம். என்னென்ன பொருள் கேரி பண்ணா உண்மையிலேயே உங்களுக்கு கோவம் வரும்? ஸ்மார்ட் வாட்ச் எங்க ஆபீஸ்ல ஒரு பொண்ணு போட்டிருக்கு, அது பாக்குறப்பெல்லாம் ரொம்ப எரிச்சலா இருக்கும். கிருத்தரம் புடிச்சன லூசுரா, லூசு இல்லனே, மென்டல். ஏன்? ஆக்சுவலி என்னால வாங்க முடியல. இப்ப இருக்க கேர்ள்ஸ் கொஞ்சம் பேர் பார்த்தோம்னா ப்ரொஃபைல் பிக் போடுறதுக்காகவே வந்து DSLR வாங்குறாங்க. அந்த மாதிரி கரெக்டா ஹோல்ட் பண்ணாம உனக்கு மண்டையில பிரச்சனை. ஐயோ அப்படி சொல்லாத. ஏன் அப்படி தோணுது? நீங்க வாங்கினா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அவங்க வாங்கினா அதுக்கு காரணமே இல்ல. 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி புடிச்சது பாத்தியா? காஸ்ட்லியான கேஜெட் இப்ப நான் வந்து வாங்க போறேன்னா நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணி என்னோட மணியை வச்சு நான் வாங்கணும். ஆனா அவங்களுக்கு வந்து யாரோ அஃபோர்ட் பண்ணிருப்பாங்க. என்ன சார் பண்ணாடிக்கு பிறந்த 12வது புள்ள மாதிரி பேசுறீங்களே சார், வேதனைக்கு பெத்து போட்ட வெட்டிப்பைய மாதிரி பேசுறீங்களே சார். இப்ப ஸ்மூத்தனிங் அப்படின்னு சொல்லி பண்றாங்க. 7000 ஆகுது. நான் அந்த 7000 பத்தி யோசிக்கும் போது நான் 2 மாசத்துக்கு நான் சாப்பாடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட ரூம் ரெண்ட் 2 மாசத்துக்கு நான் கட்டலாம். இதுக்கெல்லாம் நான் வருத்தப்பட மாட்டேங்க. நான் இதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ணிக்கவே மாட்டேன். நான் இதுக்கெல்லாம் கவலைப்படுறேன். இன்னைக்கு இருக்கும் போது அதை வாங்கி வாங்கி நம்ம அடிக்ட் ஆயிட்டோம்னா நாளைக்கு அது இல்லாத போது நமக்கு மனசு கஷ்டமா இருக்கும். அந்த மன கஷ்டம் எதுக்கு? உண்மை. எல்லாத்துக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கையில எது இருக்குமோ அதை கொஞ்சம் அதிகமா யூஸ் பண்ணிட்டு எப்ப இல்லையோ அது கொஞ்சம் ஏத்துக்கிற மாதிரி. உன்ன மாதிரி அம்புட்டு பேரையும் நினைக்காத. ஒண்ணு இல்லன்னா அத நம்ம மனசை தேத்திக்க தெரியும். இப்ப நம்ம அடிக்ட் ஆயிட்டா மனசை தேத்திக்க முடியாது, கஷ்டமாயிடும். அந்த மாதிரி ஆயிடுமோன்னு பயப்படுறோம் சார். கேர்ள்ஸ் மே கம் அண்ட் கோ டே பை டே, பட் ஐ ரிமைன் சிங்கிள். ஐ சூப்பரா. Girls are straight way to graveyard. சுடுகாட்டுக்கு செல்வதற்கான Straight ஆன நேரான நேரா. ஆக்சிடென்ட்ல வந்து செத்து போறப்ப நீங்க சுடுகாட்டுக்கு போறது இல்லையா? அது எப்படி பொண்ணுங்க மட்டும் நீங்க சுடுகாட்டுக்கு போறதுக்கு ரீசன் ஆவாங்கன்னு சொல்றீங்க? நீ என்ன லூசாடா? ஏன் சார்? எல்லா லவ் ஃபெயிலியர்ஸ்லயும் பொண்ணுங்க மட்டும் தான் ரீசன். நீங்க சொன்னீங்கல்ல, மாட்னாடா மானஸ். நீ என்ன நோட் பண்ண கூடாதுன்னு சொல்றீங்கல்ல, அந்த மாதிரி என்னோட வியூ இது. எந்த பொண்ணு அந்த தப்ப பண்ணுச்சு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்கள தான் சொல்லிருக்கணும். கொஞ்சம் ஓவரா பேசிட்டோமோ? கீதா இஸ் த ஸ்ட்ரைட் வே டு ரீச் கிரேவ்யார்ட்னு சொல்லிருந்தா உங்க சொந்த பிரச்சனை. ஆனா கேர்ள்ஸ் ஆர்னு சொல்லல ஷீ கேன் ஆஸ்க். அதுல என்ன தப்பு இருக்கு? இதெல்லாம் நீங்க கேக்குறீங்க? என்கிட்டயும் சொன்னானுவலே.